எல்லாம் 12 பட்டி வந்தாச்சாப்பா. அப்புறம் ராமசாமி வரல, முனுசாமி வரலன்ட்டு எல்லாம் பஞ்சாயத்து கலைக்கூட அண்ணனுக்கு இன்னும் 10 பஞ்சாயத்து இருக்குது. என்னடா அவன் மீம்ஸ் போடாமல் இவனே பேசிட்டானே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, யூடியூப்காரனே யூடியூப்பில் உள்ளவங்கெல்லாம் வளைச்சி வளைச்சி வெட்டுறாங்க. அதனால தான் நானே இப்போ மாறிட்டேன். புயலில் போய் பொறி விற்றுக்கிட்டு இருந்தால் பறக்காது. அதனால் நம்மளே மாற்றிக்க வேண்டியதான். இந்த மேட்ச் ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக அடிக்கிற அண்ணன் நின்று வாங்கிட்டு போகிறேன் எல்லாத்தையும். ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன்ல, அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மேட்ச் ஃபுல்லாக. ஆனாலும் அந்த மேட்ச்சு ஸ்குவாடாக வந்திருக்கோன்னு தான் பேர். ஆனால் சோலோ வர்சஸ் ஸ்குவாடு தான். ஒரு வெங்கப்பையிலும் வந்து ஹெல்ப் பண்ணல, ஒருத்தன் வந்து நிற்கலை துணைக்கி. இந்த அடிச்சு விட்டான்ல, என்ன அழிக்க எவனாலையும் முடியாது, ஏன் ஒன்னாலையும் முடியாது. என் தலையில் நானே ஒரு லோடு மண்ணை கொட்டிக்கிட்டா தான் உண்டு. என்ன இவன் ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கான், சரி வராதே அப்படின்னு யோசிக்காதீங்க. திமிரெலாம் கிடையாது. இப்போ எத்தனை லோடு மண்ணை கொட்டுறேன்னு மட்டும் பாருங்க. அந்த மேட்ச் ஃபுல்லாக கொட்டிக்கிட்டே இருப்பான் லோடா. அப்புறம் என்ன பேசிக்கிட்டு கொட்டி தள்ளி விட வேண்டியதானே. அப்படி தான் இருக்கும் இந்த மேட்ச் ஃபுல்லாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 400 காயின் வச்சு ஹீல் பண்ணி விட்றா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போய் ஹீல் பண்ண சொன்னால் ஒரு பயவல்ல, ஒரு ஈக்காக்கா இல்லை. நம்மளை மதிக்கவே மாட்றாங்க சுத்தமாக. யாருன்னு கேட்குறாங்க டிஜிபி ரேப்னா. அந்தளவுக்கு போயிடுச்சு நம்ம நிலமை மோசமாக. அப்போயே அப்படி தான் இருந்துச்சு, இப்போ ரொம்ப மோசமாக போயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் பண்ணி விடுங்கண்ணா. கடைசி வரைக்கும் ஒருத்தவங்க கூட ஹீல் பண்ணல. அதுக்கப்புறமா ஒரு பாவம் பச்சை குழந்தை போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி என்ன போனால் போதுன்னு ஹீல் பண்ணி விட்ருக்காங்க. என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நான் உடலையே நம்மலாம் யார் பல பேத்துக்கு யோசனை சொல்கிறவங்க, சும்மா போனாலே 10 குடியை கெடுக்கிறவங்க, நம்ம கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கின இடத்துல நம்மளை கட்டம் கட்டிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் இறங்கி அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சுத்த போட்டு அப்படியே வளைச்சா டி நகர் அண்ணா நகர் அப்படியே சுற்றி போய் எப்படியோ ஒரு பாறையை பிடிச்சி லூட் எடுத்துட்டேன். MP பாட்டி கிடச்சிதா. அந்த பக்கம் என் தம்பி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஸ்ரீராம்பி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், மேலெலாம் ஏறி குதிச்சு அப்புறம் லூட்டெல்லாம் பொறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அட்டாக் போனேன். மிச்சம் வேடா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் வச்சிருந்த மிச்சம் வச்சிருந்தது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு நான் துரத்திட்டு போயிட்டுருக்கேன். அவனை அடித்து அங்கேயும் முடிச்சிட்டாங்க, அவன் ஓடிட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரின்ட்டு வாழெல்லாம் போட்டு ஏறி போய் இந்த கோழி இந்த வாத்தெல்லாம் முட்டையை அடகாக்கும் தெரியுங்களா, இந்த வீட்டை அடகாத்து சுற்றிருக்கேன் பாருங்க. சுற்றுன்னு நான் பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். இவனை எப்படியாவது எனக்கு விட்டுருங்கடா, நான் அப்படியே அவனை கொண்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒருத்தனுக்காக வெளியே வரானா பார்த்தீங்களா. அவனா எவ்வளோ மண்டக்கணா அவனை அந்த முட்டையை பொறிக்காமல் விட்டு நான் போகிறதா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டம் கட்டிட்டேன். நான் எனக்காடா கட்டம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனை சுற்று போட்டேன். நாமெல்லாம் யாருங்க அப்படி இல்லை, அப்போவே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டு எனிமையெல்லாம் பார்த்து அடிச்சிட்டேன். அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சானா. நான்லாம் ஜம்ப் பண்ணி உள்ள போய் பார்த்தேன், தலை அடிக்க ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் பயப்புள்ள அந்த பக்கத்து போய் அந்த இடத்துல இறங்கி குதிச்சு காம்பவுண்டுக்கு வெளியில் வாழை போட்டு நிற்கிறான். எங்கே கிட்டே வா, நாங்களாம் அப்போவே அப்புட்றா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு முன்னாடியே 4 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சாச்சுரா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு வாழெல்லாம் போட்டு பார்த்தாங்க. கடைசியில் என்ன முடிச்சிருப்பான், முடிக்கிற கண்டிஷனுக்கு போயிட்டான். அவங்க ஹீல் பண்ண மாட்டேன்ட்டாங்க என்ன. அது வேற ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸ்டார்டிங்காக அவர் செத்து போயிட்டேன்னா, செத்துனா தூக்க மாட்டேன்டா காயின் இல்லை அப்படின்ட்டாங்க. நான் 10 பேரை தூக்கி விடுவேன், நீங்கள் என்னடா என்ன தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொன்னதுக்கப்புறம் சொன்னேன். இல்லைன்னு வைங்களேன் ரொம்ப கேவலமாக போயிருக்கும் நம்ம நிலமை. அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கிட்லாம் போட்டுக்கிட்டு வேகமாக பீக் சைடு போனேன். அங்கே போய் பார்த்தா பாருங்களேன் என்ன நடக்கும்ட்டு. நான் பீக்கெல்லாம் ஏறி போயிட்டுருக்கேன். இவன் எங்கே இருக்கானே தெரியல, லவடே கப்பால் அவன் பாட்டுக்கு அடிச்சிட்டு இருக்கான். தம்பி சும்மா போகிறவனை சுரண்டி பார்க்காத, குடும்பம் அழிஞ்சு போவோம், வேறு மாதிரி பண்ணி விட்ருவேன் நான். அப்புறம் அங்கெல்லாம் ரொம்ப மோசமாக என் வாயை வச்சாலே முடிஞ்சு போயிடும் கதை, முடிச்சு விட்டு போயிடுவேன் அப்புறம் சுத்தமாகவே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு கண்ணை வச்சு 2 சுட்டு பார்த்தேன். அவன் பயங்கரமாக என்ன சுட்டான். நான் 2 அடி தான் அடித்தேன், அவன் 10 அடி அடிச்சிட்டான். விடாரா அப்படின்னு சொல்லிட்டு இவனை விரட்டி வெட்டணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட்லாம் போட்டுட்டு நான் நின்றுட்டுருக்கேங்க. ஆப்போசிட்டில் வால்ட்டு நின்றுட்டுருக்கான். கேரக்டரை போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், இங்கே நிற்கிறத கண்டுபிடிச்சிட்டு நான் உள்ளே பூந்து போயிட்டுருக்கேன். அங்கே போய் என்ன நடக்கும்னு பாருங்கள். அவனை அடிச்சிட்டேங்க, அதெல்லாம் வேறு விஷயம். உள்ளே இறங்கின இடத்துல முடிச்சிடணும்ல 10 பேர்த்த. என்னங்கிறீங்க, அந்தளவுக்கு நாங்களாம் ரொம்ப மோசமான கேம் பிளே கிடையாது. ஆனால் நேற்றுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க கேம் பிளே. 2 பேர்த்த முடிச்சிட்டாங்க, ஒரு ஓசியில் போட்டு போயிட்டாங்க. நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டுட்டு பார்த்தா மேலே இருந்து ஒருத்தன் அடிச்சுட்டு போயிட்டான். ஏண்டா ஓசியிலும் உனக்கு கொடுத்து என்னையும் வேற கொள்றியா, வந்து வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை தூக்குங்கண்ணா. ஒரு பயல்ல பீக்கில் அதெல்லாம் வரமாட்டாங்க பக்கத்தில். ஏன் வராங்க இவங்க வந்து என்ன பண்ண போகுது, இவனை ஹீல் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. சரின்ட்டு இவனை வந்து மறுபடியும் தூக்கி விட்டாங்க அண்ணனை. அதான் நான் தான் சொல்கிறேனே, அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நானும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அம்மங்குக்கு நீ அடி நானும் அடிக்கிறேன், மோதி பார்த்துருண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொண்டுட்டு கில் எடுத்துகிட்டு ஏற்கனவே ஒரு ஓசி கில்லுங்க. அந்த ஓசி கில் மட்டும் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் போவே மாட்டேங்குது. எவனாச்சும் ஒருத்தர் நம்ம கில்லை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அது நம்ம ராசியா என்னமோ தெரில. இப்போ தாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்முக்கு வந்துகிட்டு இருக்கேன். அது பொருட்களையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லேண்ட் மேனை சுட்டு போயிட்டானா, என்னடா தூக்க முடியாது நீங்கள் சவடிக்கா, சாவடிச்சிருவேன், என்னை பற்றி தெரியாது, ரொம்ப மோசமானவன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கே இன்ட்ரோ காணும், காமெடியை காணும், மொக்கையாக போட்டிருக்கானே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன். அந்த காமெடி பேசுகிறதுலாம் டைம் ரொம்ப எடுக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா பேசணும். அது கொஞ்சம் எடிட்டிங்கும் இப்போ எனக்கு சுத்தமாக ஃபோனில் வரமாட்டேங்குது. செல்லெல்லாம் கொதிக்குது. ஏன்டா வாங்கணுன்னு இருக்குது எனக்கு ஐஃபோன். இப்போ அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. விட்டா சட்டை பாயிட்டில் வெடிச்சு காலி பண்ணிடுற போல இருக்குது. அந்தளவுக்கு நிலமை மோசமாக இருக்குது இந்த ஃபோனோட நிலமை. ரொம்ப ஹீட் ஆகுது. இப்போ சார்ஜ் போட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சளவு பார்க்குறேன். செத்துட்டியா?
உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன்டா, நீ போர்க்களத்தில் வந்து பொறி தின்னுட்டு இருக்க, இரு வச்சுக்கிறவனா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி விட்டுட்டு நான் வாழை போட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவனை வச்சு நான் இந்த அடிச்சலான்னு பிளான் பண்ணிட்டு தான் ரொம்ப பயங்கரமாக சுட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழெல்லாம் தட்டாலாட்டியே அடித்து உடச்சிட்டு இருக்கேன். எனக்கு இந்த அப்பையிலேருந்து சரிங்க அந்த எக்ஸமைட்டில் அடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இன்குபேட்டர் டாப்பு, வேறு மாதிரி சம்பவம் பண்ணுதுங்க அந்த ஸ்கின்னு. அது இன்னுமே நல்லா தான் இருக்குது. எனக்கு இந்த ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு இந்த கன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு எந்த கன்னை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனை ரொம்ப நேரமாக அடிக்கலான்னு ஒரு போராட்டத்தில் இருந்தேன். லைட்டாக தலையை காட்டுவில்லை, பட்டுன்னு அடித்து பொட்டுன்னு கொட்டுறேன். வந்துட்டு தலையை காட்டினோடனே பட்டுன்னு போயிட்டானா. டேய் என்னடா எதிரி டீமில் ஒரு கண்ணு போனிச்சுன்னா நம்ம டீமில் 10 கண்ணு போகுதுடா, ஏன்டா அடி பண்ணுறீங்க, இருக்கடா இத்தனை நேரம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிங்கன்னா அடிப்பலடா, ஏன்டா அடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னமோ தெரிலங்க, எனிமையை அடித்து ஒரு கண்ணை போக வைப்பாங்கன்னா இவங்க கண்ணு 10 கண்ணு போய் விட்டுறாங்க. 4 பேர் இருக்காங்கன்னா 4 2 8 கண்ணையும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னையும் போட்டானா, சரி ஓகே விடுங்கடா, தூக்கி விடுங்கடா அண்ணனை, தூக்கி விடுங்கடா, காப்பாற்றி விட்டுல அண்ணனை தூக்குங்க. டேய் வீணா போனவனே உள்ளே போடா. ஐயோ இவன் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரிலங்க, ரொம்ப மோசமாக விளாட்றான். ஏய் ஐயா சாமி ராசா பூசி போனால் போதும் அண்ணன், தூக்கி விடுங்கடா, நல்லா இருப்பீங்களா. டேய் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா போங்கடா. ஐயா இதில் வேற சாமி கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறாராம். நீலாம் புஷ் பண்ணி என்ன எவன் அழுவுறா நீ புஷ் பண்ணலன்னு, இப்போ எவன் உலகம் அழிய போகுது நீ புஷ் பண்ணலன்னு எல்லாம் வச்சுட்டு பார்த்துங்க, அப்புறம் வச்சுக்கிறட்டா அவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓசிகள் எடுக்கிறான் பாருங்க. டேய் ஆனால் விளையாட தெரிஞ்சவன் நல்லா இருக்கான்டா, விளையாட தெரிஞ்சவனுக்கு கில்லு கிடைக்க மாட்டுது, இந்த சும்மாவே சுற்றுறான் பாருங்க. ஆனால் டீமில் இது மாதிரி சுற்றுவாங்க, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா விளையாடுறவன் நல்லா புல்ல பூந்து 10 பேரோ அடி பொழக்கிறவனுக்கு கில்லே கிடைக்காது. ஆனால் அந்த சும்மாவே நிற்கிறான் பாருங்க கடைசி வரைக்கும், அவன் அடிப்பான் பாருங்க கில்லு, அப்படியே மண்டை சூடாயிரும் நமக்கு, அந்த அளவுக்கு அடிப்பாங்க. பார்த்துட்டே இருங்க நீங்கள் என்ன நடக்குதுன்னு. எல்லா டீம்லேயுமே ஒருத்தன் அந்த மாதிரி இருப்பான், சுற்றிட்டே தான் இருப்பான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ போட்டான் என் தம்பி. டே ஸ்ரீராம்பி காப்பாத்துறா பி, போடா சீக்கிரம் சீக்கிரம் போங்கடா. டே அதை தூக்கி விடுங்கடா, நல்லா இருப்பீங்களா போடா, கெஞ்சி கேட்குறடா முடியலடா. டே எவ்வளோடா கெஞ்சிருது உங்கள்கிட்ட. ஐயா அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுதுல்ல, கீழே போய் தூக்கி விட்டு வாடா, 800 காயின் வச்சுருக்கானே, இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. இவன் போவான்னு பார்த்து எனக்கு வந்துருச்சுங்க கடைசியில். நான் பாத்ரூம் போயிட்டு வர வரைக்கும் இவன் அவனை சுற்றிக்கிட்டே நிற்கிறான் மேலே. போயேன்டா ஏதாச்சும் பண்ணேன்டா, ஏதாச்சும் பண்ணுவேன்னு நானும் பார்க்குறேன், முடியலடா. டே ஆனால் நல்லா விளாடுவாங்க, இவனும் விளாடுவான், ஸ்கூபி விக்கி எல்லாருமே நல்லா தான் விளாடுவாங்க. ஆனால் வந்து திடீர்னு இந்த ஸ்கூபியெல்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவனால் ஒரு மாதிரி மண்டை கோளாறு, திடீர்னு என்ன பண்ணான்னு தெரியாது, எவனை அப்படியே ஏதாவது தப்புன்னு நல்லா போயிட்டு இருக்க மாதிரி அப்படியே புரட்டி குப்பரை ஊற்றி தலையில் சொருவான் பாருங்க, அப்படியே வச்சு நங்குன்னு சொருவான் பாருங்க. அந்த மாதிரி அவன்லாம் ரொம்ப வெறிய விளாடுவான், அவன்லாம் நம்பவே கூடாது எப்பயுமே. அது மாதிரி ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிச்சதுன்னா ஃப்ரீ ஃபயர் விளாண்டு தாங்க. அப்போயும் சரி இப்போயும் சரி ஃப்ரீ ஃபயர் பசங்களோட விளாண்டா அது ஒரு ஜாலி தான். ஜாலியாக கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அது மாதிரி ஜாலியாக போயிட்டுருக்கோம். அதெல்லாம் டக்குன்னு சும்மா ஃப்ளோலே வரும் பட்டுன்னு அந்த மாதிரி போயிட்டுருக்கு நமக்குலாம் ஜாலியாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிச்சதுன்னா இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் விளாடும்போது தான். அது ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருந்தோமா, அப்படியே கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் நம்மளை மாதிரி பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் இருக்கிறது தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. இல்லைன்னு வச்சுங்களேன் சுத்தமாக மண்டையெல்லாம் வெடிச்சிடும், அந்தளவுக்கு நிலமை மோசமாக இருக்கும். சரின்ட்டு வெடிச்சிட்டா போ நாசமாக போச்சு, சுட ஆரம்பிச்சுட்டான், முடிஞ்சிச்சுடா கதை அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் இவன் இருக்கான் பாருங்க அந்த ஸ்ரீராம்பிங்கிறவன், இவன் வந்து எப்படி டக்குன்னு ஆட்டத்தை அப்படியே தலைக்குப்பற பரட்டிடுவான். ரொம்ப மோசமாக இருக்கிற மேட்சாக இருந்தாலும் அப்படியே தலைக்குப்பற ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. அவனும் சரி விக்கியும் சரி, அவனும் ஸ்கூபியும் பண்ணுவான். ஆனால் வந்து அவன் ஒரு மாதிரி ரொம்ப கோளாறு பிடிச்சவன், என்ன பண்ணுவானே தெரியாது, நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டான். இது வேறு சார்ஜ் ஃபார் 80% -% சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. இது 80% ஏறினான்னா 100% ஏறினாண்ணா, நாசமாக போச்சு, வேண்டாம் வாங்கணுன்னு இருக்கு எனக்கு. அந்தளவுக்கு ரொம்ப கொடுமையாக பண்ணிகிட்டு இருக்குங்க ஒவ்வொரு விஷயத்தையும். ஒரு ஆப்பு ஏற்ற முடியல, ஒரு ஏபிக்கு ஏற்ற முடியல, ஒரு படம் ஏற்ற முடியல, ஒரு பாட்டு ஏற்ற முடியல. செல்லடா இது எதுக்குடா வாங்கினது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பாடாப்படுத்துது. இதில் வேறு ஹை ரெசல்யூஷனில் வச்சு பார்த்தோன்னா லேக் வேறு ஆகுது. என்னடா நான் பண்ணேன், ஒரு ஃபோட்டோ தானடா இருக்குது இதில் மொத்தம் இருக்கிறதே 10 ஃபோட்டோ தாங்க இந்த செல்லில். பாட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன், அப்புறம் இந்த யூடியூப்லாம் சுத்தமாக போகிறதே கிடையாது. இப்போ தான் யூடியூப் பக்கமே வந்திருக்கேன். இன்ஸ்டாகிராம் தான் அதிகமாக பார்ப்பேன், அவ்வளோதான். இது எதுக்கு இந்த லேக் ஆகுதுன்னே எனக்கு புரியல, சுத்தமாக தெரில. போடா மண்ணு மாதிரி இருக்குது இந்த ஃபோனு. அதுக்கப்புறம் அவன் ஸ்கூபிடு செத்துட்டான், தூக்கி விட்டதுக்கு நல்லா பண்ணுறான். ஆனால் அதான் சொல்கிறேன்னே, நல்லா இறங்க வேண்டிய இடத்துல இறங்க மாட்டான். 4 எனிமியை பார்த்தானா அவனை கொல்லணும், கை பரங்கும். அவனுங்கள்ட்ட அடிக்கவும் மாட்டான், அடித்தாலும் பரவாயில்லைங்களாம். அவங்கள்ட்ட போய் அவன் உசுரை கொடுத்து அவனுக்கு கில்லை கொடுத்துட்டு வரணும், அப்போ தான் அவனுக்கு அடங்க மூச்சு. அப்போ அது வரைக்கும் விட மாட்டான்.
கடைசியில் இப்போ ஏன் தள்ள கட்டாங்களா மேட்சா? நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ பேசலைன்னா விளாட்லனா ரொம்ப கேவலமாக போயிடும். ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக அந்த இடத்த சுற்றி வந்தேன். ஏன்னா எனிமி நம்மளை சுற்று போட்டாங்கன்னா நம்மளை முடிச்சுடுவாங்க. அதுக்கு முன்னாடியே மூளை முக்கடெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். எங்கே பூந்து போகலாம், எங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அப்படி தான் லேண்ட் ஆகணும். இப்போ ஜோனு வேறு சுருங்கிட்டு வீட்டுக்குள்ளே வேறு போட்டாங்க. சரின்ட்டு டபுள் வெக்டார் எடுத்துக்கிட்டேன். இது எப்படி அடிக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை ஸ்டார்டிங்லேருந்து. இப்போ ரீசெண்டாக நான் விளாட ஆரம்பிச்சு இதை எடுக்கவே இல்லை இந்த கண்ணை. இப்போ தான் முறைன்னு எடுத்துருக்கேன். அவன் அட்டி எப்படி இறக்குறான் பாருங்கள். வெக்டார் அது வெக்டார்லடா, அது வெட்டி தெண்டம் முண்டம். அது நல்ல வேலைங்க கடைசியில் எப்படி அடிச்சுட்டு. ஆனால் நம்ம என்ன தான் பவர்ஃபுல்லான கண் வச்சுருந்தாலும் நமக்கு தான் அடி பலமாக விழுவுது. எப்படியும் என்ன கொண்டுட்டாங்க. இன்னும் அலைவு 9 அலைவு இருக்குது. அப்போ என்ன முடிச்சிட்டாங்க. சரிங்க, இது முன்னாடியோட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இதெல்லாம் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். பாய்.